எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க பனந்தெளிவு குடிக்க போகலாம். அதாவது பதநீர் அப்படிங்கிறதா நான் பனந்தெளிவுன்னு சொல்கிறேன். நாங்கள் தெளிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெளிவு அதாவது பதநீர் பனை மரத்துலேயும் எடுப்பாங்க, தென்னை மரத்துலேயும் எடுப்பாங்க. ஆனால் பனை மரத்துடைய தெளிவு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சத்துமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கல்லுக்கும் பதநீருக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சட்டியில் சுண்ணாம்பு தடவி விட்டால் அதில் வர்றது பார்த்திங்கன்னா தெளிவுன்னு சொல்லுவோம். இதுவே சுண்ணாம்பு தடவாமல் அந்த சட்டியை மட்டும் கட்டி விட்டோம்னா அதில் வடிகிற நீர் பார்த்திங்கன்னா கல்லாக மாறுது. இந்த பதநீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இது உடம்புடைய சூட்டை அப்படியே குறைக்கும். அப்புறம் லேடிஸ்க்கு இருக்கிற வெள்ளைப்பட பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய தீர்வாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய நோய்களுக்கு இது மருந்தாகுது. இதில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சுண்ணாம்பு கலந்த இந்த பதநீரை நம்ம குடிக்கிறப்போ அந்த சுண்ணாம்பில் இருக்கிற கால்சியம் சத்து நம்ம உடம்புக்கு போய் நம்ம எலும்புகளையும் வலுவாக்குது. சில தோல் நோய்களுக்கு மேல்பூச்சு மருந்தாகவும் இந்த பதநீர் பயன்படுதுங்க. நிறைய நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. பதநீர் கிடைச்சிது அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நீங்களும் வாங்கி தவறாமல் குடிங்க. காசு போட்டு நாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸு, மில்க் ஷேக் அந்த மாதிரியான உடம்புக்கு கேடு தரக்கூடிய பானங்களை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கிற ஆரோக்கியமான பானங்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்தலாங்க.